ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா வந்து இந்த ஒரு உத்தரவாதத்தை வந்து அஸ்வினுக்கு வந்து கொடுக்கல. அதுதான் வந்து அஸ்வினை வந்து ரிட்டையர் ஆக வச்சிருக்கு. ஸோ தப்பு பண்ணது இதில் வந்து ரோஹித் சர்மா தான். என்னதான் வந்து அஸ்வின் வந்து எங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து சொன்னாலுமே கூட உள்ளுக்குள்ளே அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சதற்கு காரணம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பலரும் வந்து குற்றம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து எப்படியாச்சும் 4வது டெஸ்ட் போட்டியில் வந்து ஃபார்முக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய டெக்னிக்லாம் வந்து ரோஹித் சர்மா வந்து செஞ்சுட்டு இருக்காராம். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு தான் அவர் வந்து ஓய்வை அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் வந்து இருந்திருக்காரு. ஏன்னா இந்த ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் டெஸ்ட்டே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஓடிஐ T20 கேமில் ஆட போகிறாங்க. ஐபிஎல் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் தான் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டி வந்து நடக்க போகுது. அதனை தொடர்ந்து தான் வந்து இங்கிலாந்து மேட்ச் வந்து இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட இந்தியாவுக்கு வந்து எந்த விதமான போட்டியுமே வந்து கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அஸ்வின் ஏன் வந்து அவசரப்பட்டு இப்போயே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும்? காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து வாய்ப்பை வந்து மறுத்துக்கிட்டே வந்து இருந்திருக்காங்க. அஸ்வின் வந்து இந்த ஆஸ்திரேலிய தொடரில் அவருக்கு வந்து பிளேயிங் 11ல் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிருந்தாரு. ஆனால் முதல் டெஸ்ட்டிலே வந்து என்ன பண்ணாங்கன்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த முதல் டெஸ்ட் முடிஞ்ச கையோடு அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. இல்லை அப்போ அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை 2வது டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து 2வது டெஸ்ட்டில் பிளேயிங் 11ல் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த 2வது டெஸ்ட்டில் இந்திய அணியில் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுமன் கில் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சொதப்பினாங்க. ஆனால் ஏதோ அஸ்வின் மட்டும்தான் வந்து 2வது டெஸ்ட்டில் வந்து சொதப்பின மாதிரி உடனே 3வது டெஸ்ட்டில் அஸ்வின் வந்து ரோஹித் சர்மா வந்து தூக்கியிருக்காரு. அப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து கடுப்பாக இருக்கார். ஒன்று கண்டினியூஸாக சான்ஸ் கொடுக்கணும், இல்லைனா கொடுக்கக்கூடாது. ஆனால் வந்து ஒரு மேட்ச்சில் கொடுக்கறது, ஒரு மேட்ச்சில் தூக்குறது, இந்த மாதிரி பண்ணோன்னு தான் அஸ்வின் வந்து கடுப்பாகி அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கோலி கேப்டனாக இருக்கிறப்பையும் இதே மாதிரி தான் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டார். இப்போ ரோஹிட்டும் அதே மாதிரி பண்ணுறாரு. ஆனால் கோலி கேப்டனாக இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அஸ்வின் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே இல்லை நீங்கள் கடைசி 2 மேட்ச்சில் பிளேயிங் 11ல் ஆடுங்கன்னு ஏதாச்சும் ஒரு ட்ரிபியூட் ஆச்சும் கொடுத்து 2 மேட்ச்சில் ஆட வச்சு அனுப்பி வச்சிருப்பாரு. பட் ரோஹித் சர்மா அதையும் வந்து பண்ணலை. ஸோ ரோஹித் மேலே இப்போ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கோவத்தோடு தான் இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு புறம் வந்து 4வது டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஏன்னா வந்து நியூசிலாந்து தொடரில் 6 இன்னிங்ஸில் ஆடி 91 ரன்கள் மட்டும்தான் ரோஹித் சர்மா அடிச்சிருந்தார். இப்போ ஆஸ்திரேலிய தொடரில் 2 போட்டியில் ஆடி பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கலை. அப்போ 4வது டெஸ்ட்டில் ஃபார்முக்கு வந்தே தீரணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்கார். இதற்காக வந்து 2 புது விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா வந்து செஞ்சுட்டு இருக்காராம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் வந்து வலைப்பயிற்சி பண்ணுறாராம். எப்போதும் வந்து நெட் ப்ராக்டிஸில் ரோஹித் சர்மா வந்து அதிரடியாக வந்து ஆடுவார், அடித்து தான் வந்து ஆடுவார். தடுப்பாட்டெல்லாம் வந்து பெருசாக ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஆட தெரியாது. அவர் வந்து அதை ட்ரை பண்ணவும் மாட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து கொஞ்ச நேரம் நிலச்சி நின்று ஆடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அட்டாக்கிங் பண்ணி ஆகணும், தடுப்பாட்டம் ஆடி ஆகணும். அப்போ வந்து நெட் ப்ராக்டிஸில் அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து அவருடைய ஸ்டைலையே வந்து மாற்றிருக்காராம். இன்னொரு புறம் வந்து பேஸ்பால் பேட்டை கையில் வச்சுக்கிட்டு அதில் வந்து நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காராம். இப்போ வந்து நார்மலாக கிரிக்கெட் பேட்டோட பேஸ்பால் பேட்டுங்கிறது வந்து அதாவது உருண்டையாக இருக்கும், பட் அந்தளவுக்கு லென்த் இருக்காது. அப்போ பேஸ்பால் பேட்லேயே வந்து அதிகமாக பால்களை வந்து அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா கிரிக்கெட் பேட்டில் அது வந்து கண்டிப்பாக வந்து மிடில் ஆஃப் த பேட்டில் தான் வந்து படும், இந்த எட்ஜஸ் ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்பால் கிரிக்கெட்லேயும் வந்து நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் என்ன தான் பண்ணாலுமே அது வந்து மேட்ச்சில் நல்லா ஆடி ஒரு 50ஓ 100ஓ போட்டால் தான் வந்து அது வந்து நல்ல ப்ராக்டிஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ ரோஹித் என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.